தனியா எனக்கு போர் அடிக்க போகுது, நீ வேணா கூட வாயேன். நல்லா கலப்பிடிச்சு நல்லா இந்த ரஜினிகாந்தையும் கமலஹாசனையும் அடிக்கிற அடி எனக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் வருது, நீ போயிட்டு வா. 2 நிமிட கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. சீமான் யாரு? கிறிஸ்தவர். உங்களோட பாட்டன் பேர் என்ன சார்? எங்க அப்பாவோட அப்பா பேரு யாகப்பர். அவங்க தாத்தா பேர் என்ன தெரியுமா? யாக்கோபு. இந்த சீமான்ங்கிற பேர் நீங்களே வச்சுக்கிட்ட பேரா? இல்ல என் பேரே தானுங்க. ஜெபஸ்டின் நினைக்கிறேன். வெரி குட். இப்பெல்லாம் முப்பாட்டன் முருகன் சீமாங்க வந்து வருது, முருகன் கூட வர மாட்டேங்குது. அவர் தமிழனே இல்ல, மலையாளி, ஹிந்துவே இல்ல, கிறிஸ்டியன். எடுத்த உடனே நிகழ்ச்சி ஆரம்பத்தில் உங்களுக்கு ரொம்ப இலகுவான ஒரு விதிமுறையை சொன்னேன். முதல் எழுத்தெல்லாம் ஒண்ணுதான். ஆனா ஒவ்வொரு முறையும் நான் நினைவுபடுத்தி கூட அதுக்கு பிறகுதான் நீ சிந்திக்கிற, ஓ கோன்னு ஒரு எழுத்து இருக்குது, அது நினைவு வச்சிருந்தா இன்னும் விரைவா சொல்லியிருக்கலாம். இருந்தாலும் 2வது வாய்ப்புல சரியா பயன்படுத்தி. அவர் தமிழனே இல்ல, மலையாளி, ஹிந்துவே இல்ல, கிறிஸ்டியன். இது ஒரு பீகாரிய பார்ப்பனை என்னை பார்த்து மலையாளி சொல்லுவாங்க. வெரி குட். இந்த சொற்களையும் கண்டுபிடிச்சாச்சு சின்மையா. ஸ்டார்ட் ஆயிடு. நான் வந்தா என்ன செய்வேன்? தலைநகரை 5 தலைநகரங்களை பிரித்து மாத்திருவேன். தலைநகரை மாற்றுவோம், தமிழகத்தையே மாற்றுவோம். அதான் முதல் பக்கம். 5 தலைநகரா மாத்திருவேன். 5ஆ உடைச்சு வச்சிருக்கேன் இங்க இங்க. இதெல்லாம் சாத்தியமா? அதெல்லாம் கேட்கப்படாது. தேவையா தேவையில்லையான்னு தான் நீங்க கேட்கணும். சாத்தியம்னா வியாக்கியானம் பேசிட்டு. ஒரு நாள் தமிழ்நாட்டின் அதிகாரத்திற்கு நாம் வந்துவிட்ட பிறகு முதலமைச்சர் மேசைக்கு பின்னாடி என் தலைவன் படம் பேனா வச்சு எழுதியிருக்கிற. இப்ப நான் 30 லட்சம் வச்சிருக்கேன்ல, 90 லட்சம் வாக்கு வாங்கிட்டு நான் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு நான் வந்துடுறேன். பேசிட்டு சொல்ல ஒரு தடவை. யாராவது பேசுவானா? சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு எதுக்கு உன்னை பாக்குறதுக்காக காலையில் 5 மணில இருந்து உட்காந்துருக்கணும்? தம்பி எதுக்குப்பா வந்த? என்ன மாதிரியே நம்ம நாடு நொண்டியா இருக்கு, எந்திரிச்சு நடக்கவே தலைவா. கெட்டப்ல ரொம்ப நல்லா இருக்கு, ஆனா டவுசர் தான் மறந்தாப்புல வெளியே போட்டு. ரொம்ப முக்கியமானது. சிக்கு புக்கி ரயிலே இது கலக்குது பார்வையில. ஜிக்குவாலா ஜிக்குவாலா ஓகே நாடி தூளே. சீமான் பேசும்போதே நாங்க தகராறு பண்ணிட்டோம் பத்தி இல்ல. சீமான் நினைச்சிருந்தா நீ புனமா தான் ஓட்டு வீட்டு போயிருக்க முடியும். அது தெரியல உனக்கு. உங்க மூஞ்சிகளுக்கு தீம் மியூசிக் வேற, அந்த ஸ்மோக் எஃபெக்ட் வேறயா? எங்க பெக்கர் மேடம், எப்படி நீங்க இந்த கடலாமையை வச்சுக்கிட்டீங்க? தம்பி, அன்புனா அன்பு, வம்புனா வம்பு. நீ என்ன வெட்ட வரும்போது விழுந்து கும்பிடுற ஆள் கிடையாது நானு. நீ வெட்ட நினைக்கும் போது வெட்டி முடிச்சிருவேன். நான் எவ்வளவு பெரிய சண்டைக்கு தனியா தான் போறேன்.
எவ்வளவு பெரிய சண்டை, உண்மையிலே சொல்றேன், சண்டைனா நானே போவேன், வாடா அப்படின்னு. அது எத்தனை பேரா இருந்தாலும். எனது கையில் அடிப்பதுவோ, எனது விரல் கண்ணை கெடுப்பதுவோ, அழுது அறியாத என் கண்கள் ஆறு குலமாக மாறுவதோ, ஏனென்று கேட்கவும் நாதியில்லை. நாதியற்று போனோமா நாங்க? நாதியற்று ஒரு நாள் என் தமிழ் மீது, என் தாயின் மீது, என் தலைவன் மீது சத்தியம் என்று சொல்றேன். இந்த நிலம் எனக்கு திக்கிட்டு நீ பெற்ற இங்கிட்டு எம்ஜிஆர் வந்தார், அப்புறம் ஜெயலலிதா வந்தார், ஐயா எடப்பாடி வந்தாருன்னா என் ஆசை நிறைவேறுமா, இத்தனையும் இனி கிடைக்குமா, சொன்னதெல்லாம் இனி நடக்குமா. 1 லட்சம் கைகள் 2 லட்சம். Iconically, Calvin Klein. Simon. செருப்பு கட்டின அடிச்சுடா சுத்தோட மகனோனே. டேய், வீடு தேடி வந்து மிதிப்போண்டா, நாங்க மிதிச்சுவோம் நாங்க உன்னைய. இந்த நிலம் எனக்கு திக்கிட்டு நீ பெற்ற. நீ லவ் பண்ணலையா? லவ் பண்ணலடி. நான் உன்னை காதலிச்சு தெருவா சுத்திட்டு வரேன், நீ காவாடி பையில கட்டிட்டு போனீங்கன்னா நான் என்ன பண்றது? நீ நல்லவனுக்கு வாக்கப்பட மாட்டேன், நாசமா போனவனுக்கு தான் வாக்கப்படுவேன், நான் என்ன பண்றது? நீ கொலகார பையன், குடிகார பையன், முடிச்ச வைக்கிற மலை மாதிரி பையில கட்டிட்டு போய் வாழ்வேன்னா நான் ஒண்ணும் பண்ண முடியாது. நாங்க தயாரா இருக்கோம். நண்பர்களே, பாத்தீங்கன்னா கஷ்டப்பட்டு கார் வாங்கியிருக்கோம், சொந்த உழைப்புல வாங்கணும். கார் நாங்க வாங்கியிருக்கோம் பாருங்க. உன் பிரச்சனை என்னவென்றால் என்னிடம் சொல். கவலைப்படாதே, அனைவரும் கருட புராணத்தின்படி தண்டிக்கப்படுவார்கள். என்ன பொழப்பு, ஒரு வேலையும் காணாமே. அம்மா ராசா, இல்லை எந்திரா எந்திரா, டேய் செல்லா, எந்திரிச்சு மூஞ்சிய காட்டினாத்தானா அண்ணன் சம்பாதிக்க முடியும். ஐயா 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 வாங்க ஐயா, ஐயா வாங்க 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 ஐயா, கிங் கோப்ரா ஐயா. அட சண்டாளங்களா, என்ன தவ்வுறாங்க? என்ன அது, என்னைக்கு இல்லாம நம்ம நாய் இன்னைக்கு இப்படி குலைக்குது? நாயே நாயே கேடா, நாயே நாயே. ஆத்தாடி. சரி சரி, நம்ம பையன் சொன்னா கேளு, ஒண்ணும் பண்ண மாட்டேன். என் அன்பு தம்பி தங்கைகளே, நீங்கள் கற்றுக்கொண்டு எல்லோருக்கும் பரப்புங்கள். உணவை குடி, தண்ணீரை உண். குடிக்கணும், தண்ணீரை உண்ணணும். தண்ணீரை கட கட கடன் குடிக்க கூடாது. ஒவ்வொரு மடக்காக உமிழ்நீர் சேர்த்துதான் குடிக்கணும். பழகிக்கிறணும். ஒவ்வொரு தரையும் வந்து பாடம் நடத்த முடியாது, கத்துக்கணும். என் அன்பு தம்பி தங்கைகளே, வாழ பழகிக்க. மண்டையில வாட செஞ்சு யாரும் பண்ணிட்டு அலையாத. புரோட்டாவை தின்ட்டு, சப்பாத்தி நள்ளிரவுல தின்ட்டு எதாவது பண்ணிட்டு இருக்காத. அண்ணனை தவிர எவனும் உனக்கு அக்கறை சொல்ல மாட்டான். என்ன, என்னை விட நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறனால அதை சொல்லிட்டு இருக்கேன். அறிவு கட்ட முண்டங்களா, திட்டுறேன்னு நினைக்காதீங்களா பேர பசங்களா. நான் திட்டுறதே விட்டுறேன்டா. அறிவு திட்டுறதே விட்டுறேன். நான் இனிமே திட்டவே மாட்டேன், திட்டவே மாட்டேன்டா, திட்ட மாட்டேன்டா. நீங்க நல்லா இருந்தா சரிடா. ஒன்று தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். எனக்கு வீடே இல்ல, இது வரலாற்று துயரம் அல்லவா அப்படின்னு அண்ணன் கலெக்ஷனுக்கு அடி போட ஆரம்பிச்சார். எனக்கு வீடே கிடையாது,
வீடே கிடையாது, யாருமே நம்ப மாட்டேங்க. உண்மையிலே எனக்கு வீடு இல்ல. இங்க பேசிக்கிட்டு இருக்கா காலி பண்ண அடுத்த மாதம் நான் என் பிள்ளைகளை கூட்டிக்கிட்டு, என் மனைவி என் பிள்ளைன்னா எனக்கு 2 ஆண் பிள்ளைகள் இருக்காங்க. என் மனைவி நான் ரொம்ப சின்ன குடும்பம், நாங்க வாட்டுக்கு ஒரு சின்ன வீட்டுல ஒரு ஓரத்தில் இருந்துருவோம். ஆனால் என் பிள்ளைகள் அந்த வாத்து, அந்த கோழி, அந்த புறா, அந்த இதுகளை எங்க தூக்கி போறது? நான் எந்த வீட்டுல ஒன்று வச்சாலும் வீடு தர மாட்டான். இப்ப எனக்கு வாழ்றதுக்கு வீடு இல்லை. ஏன்னா நாட்டையே அடைய துடிக்கிற எனக்கு வாழ்வதற்கு வீடு இல்லை என்பது வரலாற்றில் எவ்வளவு பெரிய துயரம். சொல்ற மாதிரி தம்பி இதெல்லாம் நல்லா இல்ல தம்பி, இதெல்லாம் நல்லா இல்ல. மென்டல் பையா தம்பி இதெல்லாம் நல்லா இல்ல தம்பி, இதெல்லாம் நல்லா இல்ல தம்பி, இதெல்லாம் நல்லா இல்ல தம்பி. எவ்வளவு பெரிய பைத்தியார்கிட்ட நம்ம மாட்டி இருக்கோம் பாரு தம்பி, இதெல்லாம் நல்லா இல்ல தம்பி. இந்த கிறுக்கம் பேச்ச கேட்டு கையை தட்டிட்டு வேற உட்கார்ந்துட்டு இருக்காங்க. எதிர்பார்க்கிறதை விடவும் மிகப்பெரிய பங்களா கட்டலாம். மீதம் இருக்கக்கூடிய பல கோடி காசை பேங்க்ல போட்டுட்டு வட்டி காசை வாங்கியே சாப்பிடக்கூடிய அளவுக்கு தான் அண்ணன் இருக்காரே ஒழிய என்னன்னே உங்களுக்கு கொடைக்கானல்லாம் எஸ்டேட் இருக்குங்கிறாங்க, அது உண்மையா அப்படின்னு கேட்க போக அண்ணா அதே பேட்டியில இருக்குதுப்பா, அது மனைவி பேர்ல இருக்கு, என் பேர்ல கிடையாதுன்னு கடந்து போயிருந்தா பிரச்சனையே வந்திருக்காது. மாறாக அண்ணன் என்ன டைலாக் விட்டாருன்னா, சொத்து நாள் அவனதான் தேடிட்டு இருக்கேன். டேய், சொத்து பட்டியல வெளியிட்ட நீ பத்திரத்தை ஒரு தடவை வெளியிடுறா தயவு செய்து. அண்ணனுடைய ஆணைக்கிணங்க கொடைக்கானல் எஸ்டேட் சொத்தோட பத்திரத்தை மட்டும் வெளியிட்டு இருக்கோம். என் மனைவி என் பிள்ளைன்னா எனக்கு 2 ஆண் பிள்ளைகள் இருக்காங்க. என் மனைவி நான் ரொம்ப சின்ன குடும்பம், நாங்க ஒரு சின்ன வீட்டுல ஒரு ஓரம். ஆனால் என் பிள்ளைகள் அந்த வாத்து, அந்த கோழி, அந்த புறா, அந்த எந்த வீட்டு வச்சாலும் வீடு தர மாட்டேன். சொத்து அவனதான் தேடிட்டு இருக்கேன். டேய், சொத்து பட்டியல வெளியிட்ட நீ பத்திரத்தை ஒரு தடவை வெளியிடுறா. சொத்து நாள் அவனதான் தேடிட்டு இருக்கேன். டேய், சொத்து பட்டியல வெளியிட்ட நீ பத்திரத்தை ஒரு தடவை வெளியிடுறா. ஆக அண்ணன் மேல் சவால் விட்டார்னா மீதம் எங்கெங்கெல்லாம் சொத்து இருக்கோ அந்த பத்திரத்தை வெளியிட தயார். நங்குற மாதிரி நச்சு இருந்துச்சானே, இதே மாதிரி டெய்லி வந்து உங்களுக்காக விட்டு விட்டா போட்டு அப்பதான் ஓசி சோத்துல உடம்ப வளர்த்துக்கிட்டு கழுத்துல தங்க செயின் போட்டுக்கிட்டு மைனர் மசூர் மாதிரி வாழ முடியும். இனிமேல் போடலப்பா, இனிமேல் போடல. அப்ப அவுத்துட்டு அம்மனமா தெரிய போறேன் பொம்பளைங்க இருக்க ஊர்ல செருப்பு பிஞ்சு. சீமான் ஒன்றும் நேர்மையான நபரோ, உண்மையான உணர்வாளரோ, இனத்திற்காக அத்தனையும் தியாகம் செய்யக்கூடிய நபரோ கிடையாது. சீமான் வெறுமனே ஒரு சுயநலவாதி. சொகுசா வாழலாமா நினைக்கிற? உன்னையெல்லாம் வாயில செருப்ப கப்ப கொடுத்து அடிச்சா என்ன? மேலே படி. சிரித்து வாழ வேண்டும், பிறர் சிரிக்க வாழ்ந்திடாதே. உழைத்து வாழ வேண்டும், பிறர் உழைப்பில் வாழ்ந்திடாதே. கீழே படி. அட அறிவு கெட்ட பங்கர நாயே. ஐயோ, சீமான காலி பண்ணணும் அப்படிங்கறது மட்டும் தான் என்னுடைய அஜெண்டா. பெரியாருக்கே சாதிய உணர்வு இருக்குங்க. அந்த பெரியார் நாயுடு பாசத்தில் இருக்காருங்க அப்படின்னு இவன் இன்னைக்கு பேசியிருக்கான்னா இவனை செருப்பால் அடிச்சா கூட தவறு கிடையாது. உங்க ஃபேவரட் புன்சிரிப்பு நான் பார்க்கணும். நானே விவசாயம் பார்ப்பேன், நானே ஆடு மாடு வளர்ப்பேன், நானே பட்டுப்பூச்சி வளர்ப்பேன், நானே மீன் வளர்ப்பேன், நானே நாட்டுக்கோழி வளர்ப்பேன், நானே நெசவு செய்வேன், நானே தச்சு வேலை செய்வேன், நானே பானை செய்வேன், நானே பாய் பண்ணுவேன், நானே கருப்பட்டி காய்ச்சுவேன், நானே பணம் கரும்புல இருந்து வெள்ளம் காய்ச்சுவேன், நாட்டு சக்கரை காய்ச்சுவேன், நானே எல்லா வேலையும் செய்வேன். எனக்கு கிடைச்ச மாதிரி ஒரு தங்கமான அண்ணன் இவரு கிடைக்கல. கிடைச்சிருந்தா இவரு எவ்வளவோ சாதனை பண்ணிருப்பார். நான் எல்லாத்தையும் நிறுவனம் மயப்படுத்துறேன்.
வேளாண்மையை தேசிய தொழிலா மாற்றி, வேளாண்மை கைவிட்ட எல்லா நாடும் பிச்சை எடுத்து, அப்ப இந்த வேளாண்மை அரசு தேசிய தொழிலா மாற்றி அரசு பணியா மாற்றும் போது 5000 ஏக்கர் தக்காளியிலிருந்து ஒரு தொழிற்சாலை, 3000 ஏக்கர்ல எள்ளுல இருந்து எண்ணெய் தயாரிக்கிற தொழிற்சாலை, தக்காளியிலிருந்து பழக்கூழ் ஊறுகாய் தயாரிக்கிற தொழிற்சாலை. இந்த உணவு தேவை மாநில மக்களின் உணவு தேவை, பிற மாநில தேவை, அந்நிய தேசங்களின் தேவை, எல்லாமே இயற்கை வேளாண்மை. ஆடு மாடு வளர்த்தல், பண்ணை நிலங்களை உருவாக்கி, மேச்ச நிலங்களை உருவாக்கி, டென்மார்க்கு, நியூசிலாந்து போல, ஸ்வீடன் போல எல்லாம் ஆட்டு பண்ணை மாட்டு பண்ணை, அதுல இருந்து வர கழிவுகள் இயற்கை உரம். அதுல வேலை செய்யறவனுக்கு பண்ணி, ஆடு மாடு மேய்க்கிறவனுக்கு இதுக்கு, படித்தவர்களுக்கும் படிக்காதவர்களுக்கும் அரசு வேலை. இனி படிக்காதவர்கள் இல்லை நிலை என்ற நிலையை உருவாக்குவது அடுத்த வேலை. இனி கணினி படித்த பிள்ளைகள் 5 கிலோ எடையில எத்தனை ஆயிரம் ஆடு நிற்கும், எவ்வளவு ஆடு சென்னையா நிற்குது, எவ்வளவு குட்டி போகுது, எத்தனை லிட்டர் பால், லட்சம் லிட்டர் பால் போயிருக்கு. இந்த கணக்குகள் நல்ல. அதுக்கு மேல படித்த பிள்ளைகள் சந்தைப்படுத்துவதற்கு, பிற மாநிலங்களை சந்தைப்படுத்த, அந்நிய தேசங்களில் சந்தைப்படுத்த, என்னுடைய காய்கறி நான் எப்படி வேளாண் முறையில என்னுடைய பண்ணையை பாரு, நான் எப்படி எந்த ரசாயன உரம் இல்லாம எவ்வளவு இயற்கையா விளையிருக்கு என்னன்னு பாருங்க. இப்ப நீங்க எல்லாமே தொழிற்சாலையா மாத்தி, நீங்க அப்படிங்கும்போது குட்டி தொழிற்சாலை அங்கங்க பகுதி சார்ந்து வேலை இல்லைங்கிற நிலையவே போடிச்சு. எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை, கிளி கூட்டம் போல் எங்கள் கூட்டமே, இது ஆனந்த பூந்தோட்டம். நீ வேற நான் வேற இடம் தம்பி, என்னடா தம்பி தெரியும். இவங்க நினைப்பாங்கடா நம்மள மரணம் தவிர எதுவும் பிரிச்சு வைக்க முடியாதுங்கிறது அவங்களுக்கு புரிய வைடா. கிளி கூட்டம் போல் எங்கள் கூட்டமே, இது ஆனந்த பூந்தோட்டம். I want to roast only அதிபர். கட்சி தொடங்கின காலத்தில் விமர்சிக்கல, இப்ப ஏன் விமர்சிக்கிறான்? அச்சம், பயம். எந்த சேட்டையும் செய்ய முடியாது ராஜா. என்னை மாதிரி ஒரு காட்டான்ட்ட சிக்கிச்சு நாடுனா கப்பு சுப்புன்னு எல்லாம் செட்டில் ஆயிரும். அவுத்துட்டு பச்சை மட்டையை வெட்டி வச்சு ஆட்டிட்டு தோலை பிரிச்சு நான். தூக்கி நின்னா பாரு, வந்து சண்டை போட்ட எவனும் இல்ல. தூக்கி நின்னா பாரு. என்ன வேணா அம்பலப்படுத்திக்கோங்க, எப்படி வேணா கரிச்சு கொட்டிக்கோங்க, ஆனா நான் என்னுடைய வேலையை செஞ்சுட்டே தான் இருப்பேன் அப்படின்னு. யார் அவன்? அவன் இங்க நான் தானே, அவன் இங்க நான் தானே. திருமலை சோலையில் நரிமுகம் விட மாட்டோம் நாம். நீ கொஞ்சம் போ, நான் வர்றேன். என்ன கேட்டீங்க? தமிழர், நான் தமிழர் என்று முரசறை வாய். சைக்கிள் தான் கேட்கணுமா? போனோமா நாங்க நாதியற்று ஒரு நாள் என் தமிழ் மீது, என் தாயின் மீது, என் தலைவன் மீது சத்தியம் என்று சொல்றேன். இந்த நிலம் எனக்கு சிக்கிட்டு நீ செத்த. அவங்க எல்லாம் சும்மா பேச்சு தான் சத்தமா பேசணும், சண்டையும் பயங்கரமா போடுவோம் நாங்க. எப்படி சார் நீங்க வாங்க இந்த மாதிரி சத்தமா பேசுறதுக்கு முன்னாடி என்ன செஞ்சுக்கிட்டு தெரியுமா? சண்டை தான் போட்டுக்கிட்டு இருந்தோம். அதான் செஞ்சுக்கிட்டு இருந்தோம். இப்ப குத்துறான்னு வச்சுக்கிறீங்க, இப்படி கை இப்படி வருது, நான் அவன் அடிக்க நினைக்கிறதுக்கு முன்னாடி அடிச்சு. வீரங்க சிறு வயதுல கராத்தே சிலம்பு குஸ்தி எல்லாம் கத்துட்டு வந்தவன்.
கராத்தே செலம்பு குஸ்தி எல்லாம் கத்துக்கிட்டு வந்தவன். இவன் ஒரு ஆள் 100 பேருக்கு சமம். 100 பேரோட அறிவும் திறமையும் இவனுக்கு ப்ரோக்ராம் செய்யப்பட்டிருக்கு. இவனுக்கு எல்லா கலைகளும் தெரியும், உலகின் எல்லா மொழிகளும் தெரியும். He can dance, he can fight, and he is a sportsman. இது என்ன ராகம்? டேய் மண்டையில உடச்சு செஞ்சுனாரா? இத்தனை தினம் உங்க மண்டை உடப்பம் பேசிட்டுக்கமா. டேய் மண்டையில உடச்சு செஞ்சுனாரா? உட்கார்ந்துட்டு திமிரா உட்கார்ந்துட்டு பேசிட்டு கூடாது. மண்டையில உடச்சு செஞ்சுனாரா? அவன் பவர் என்னன்னு இந்த உலகத்துக்கு காட்ட வந்திருக்கான். இது வந்து AK-74 AK-47 தான் ராணுவத்தில் இருந்துச்சு. அதை எடுத்துக்கிட்டு இந்த AK-74 வந்த பிறகு அதை காவல்துறைக்கு கொடுத்துட்டு AK-74 ராணுவத்துக்கு கொண்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இங்கதான் இருக்குது அப்படின்றாரு. அப்ப சுட்டு பழகிட்டு ஒரு சோர்வானவ அண்ணா என்னப்பா இப்ப இந்தியாவிலேயே AK-74 சுட்டா ஒரு ஆள் நான் தான் இருக்கேனா? ஆமா, அது இங்க சொல்லாத அங்க போய் சொல்லு. இப்ப நான் சாதாரண இல்ல போட்டோ பக்கறான்னு சொல்லிட்டு நான்சென்ஸ் மாதிரி பேசாதீங்க. இத்தனை நாளும் விதவிதமான கார்ல போனே எங்க போன நினைச்சீங்க? எங்க போன? என்ன ட்ரெயினிங் கூட்டு போனாங்க. ஆயுத பயிற்சி, வெடிகுண்டு பயிற்சி இதெல்லாம் முடிஞ்சு நான் கமாண்ட் ஆயிட்டேன். கடமை இல்லாத உரிமை இல்லை என்கிறான் ஹிட்லர். ஒன்னே சொல்லுவான், ஹிட்லரை உதாரணத்துக்கு சொல்றாரு. நான் சொல்லுவேன் தலைவர் எனக்கு பயிற்சி கொடுத்துட்டு இருக்காங்க. இப்படி ஒரு நாற்காலியை போட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க. எனக்கு தலைவரே பயிற்சி கொடுத்துருவாருக்குன்னா கடாபி எனக்கு பயிற்சி கொடுத்துட்டு இருக்காரு. அப்ப ஏதோ ஒரு பேச்சுவாக்கில் அன்னை வந்து நீ பண்டிகரி சாப்பிட்டியா கேட்கறாங்க. சாப்பிட்டீங்களா இல்லைன்னா நாங்க இன்னைக்கு தான் வேட்டைக்கு போறோம் என்று சொல்லிட்டேன். அப்புறம் இன்னொரு விஷயம் ஆண்டி, போன வாரம் முதுமலை காட்டுக்கு போயிருந்தேன். அப்ப திடீர்னு வழிய மறைச்சு ஒரு புலி வந்து நின்னுச்சு. புலியா? அது என்ன பார்க்க, நான் அதை பார்க்க, அது என்ன பார்க்க, இப்படியே மாறி 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 பார்த்துக்கிட்டே இருந்தோம். என்ன நினைச்சிட்டு தெரியல, டக்குன்னு ஜம்ப் பண்ணி வந்து மடியில படுத்துருச்சு. இனி உங்கள் தேர்தல் என்பது தெருவில் கோழி குண்டு எடுப்பது போல, கிட்டிப்புல் அடிப்பது போல ஜாலியான விளையாட்டாயிரும். நீங்க என்ன பண்ணீங்க? அண்ணா என்ன ரொம்ப நாளா தேர்தல் வைக்காம இருக்காங்க? நீ ஒரு சாதாரண அரசியல்வாதி கிடையாது. 7.5 கோடி தமிழ் மக்களுக்கும் நீ தலைவன். உண்மை. தமிழ்நாட்டின் விடிவெள்ளி. உலக அரசியல் மாமேதை. வெரி குட்ரா. அது எப்பறம் என்ன பத்திர எல்லா விஷயத்தையும் மிக தெளிவா புரிஞ்சு வச்சிருக்க நீ. அட பேப்பர்ல போடுறானே. இறங்கினோம்னா முதல்ல ஒரு வடக்குல தீவுல கொண்டு இறக்கி விட்டாங்க என் தம்பிங்க. ஆனா அதை திரும்பி பாருங்க, ஒரு ஆளு சின்னதா ஒரு பரிசல்ல போறாரு. பரிசல் இல்ல, ஆமா ஓடு திருப்பி போட்ட ஒரு ஆள் அப்படி உட்காந்து போயிட்டு இருக்காரு. ஆர்வமா எவனாவது உன்கிட்ட கதை கேட்கணும்னு வந்துட்டான்னு வையி, அவன் காதுல பூ சுத்திரு. நீ சொல்ற கதையில அவன் கையில கழுத்துல பாக்கெட்ல இருக்கிறதெல்லாம் எடுத்து உன்கிட்ட கொடுத்துட்டு நடந்து போயிட்டே இருக்கணும். AK-74 ஒண்ணு இருந்தது, பயிற்சி கொடுத்தாரு, சுட்டேங்கிறேன். உனக்கு என்ன வலிக்குது? உன்னை சுடாம விட்ட வரைக்கும் சந்தோஷம் பண்ணல. எப்படி வாழ போறியோ அது எனக்கு தெரியாது. ஆனா சாகும்போது நீ பெரிய புழுகாண்டி ஆகிதான் சாகணும். நீ பேசுற பொய்யிலெல்லாம் இந்த சமஸ்தானமே நடுநடுங்கி போயிடணும். கண்டிப்பா வாழ்க்கையில நான் பெரிய புழுகாண்டி ஆகி காட்டுவம்மா. உன் மேல பொட்டண்ண வீட்டுல இருக்கிறப்போ எனக்கு ஒரு தடவை பண்ணு கொடுத்தாங்க. அந்த பண்ணை புட்டு பார்த்தா அதுக்குள்ள கறி இருந்தது. இந்த மாதிரி எக்கச்சக்க கதைய சொன்னாதான் நான் கட்சியே நடத்த முடியும். காயப்பட்ட சிங்கத்துடைய மூச்சு காத்து கர்ஜனையை விட பயங்கரமா இருக்கும். என்னடா ரொம்ப பேசுறீங்க. அதாவது ஒரு உங்க அண்ணன் என்ன பெரிய அவன் புலி, நாங்கெல்லாம் வந்து நாயங்கமா தெரியறோமா? உனக்கு தான் சொல்லிட்டு இருக்கேன், உங்க அண்ணனுக்கு யோகியதை இருந்துச்சுன்னா வந்து அங்க சொல்லு விஜயலட்சுமி யாருன்னு தெரியாதுன்னு. எது அந்த கேமரா காரி நம்முடைய கௌரவத்தை கண்டெய்னர் லாரியில ஏத்தாம விட மாட்டா போல இருக்கே. வீடு தேடி வந்து மிதிப்போண்டா நாங்க.
மிதிச்சிருவோம் நாங்க உன்னைய. ஐ எம் ஆல்ரெடி டெத்துட செல்லம். இந்த வீடியோவை லைக் பண்ணணும், இந்த வீடியோவை கமெண்ட் பண்ணணும். இது பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கு, சிநேகிதர்களுக்கு ஷேர் பண்ணணும்.